துலா ராசி துலா லக்னத்தை இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். துலா ராசிக்கும் துலா லக்னத்திற்கும் முதல் தரமான ராஜயோகத்தை சனி பகவான் கொடுப்பார், கொடுத்துத்தான் ஆகணும். சுகஸ்தானத்திற்கும் பஞ்சமஸ்தானத்துக்கும் அதிபதி சனி சொந்த வீட்டில் அடுத்து 6ஆம் வீட்டை நோக்கி பயணிக்கிறார். இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த சனி பகவான் ராகுவின் சாரத்தில் இருந்தார். ராகுவின் சாரத்தில் சனி பகவானின் பயணம் கொஞ்சம் கரடு முரடாக இருந்தது. இது பஞ்சமஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம். இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத சில டென்ஷன்ஸ் என்பது இருந்தது. குறிப்பாக குழந்தைகளது கல்வியாக இருக்கட்டும், அவரவர் வயதை பொறுத்து, அது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த பழக்க வழக்கங்கள், அதில் சில சந்தேகங்கள், அதை நாம் நேரடியாக சென்று அவர்களிடம் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வெளியே சொல்ல முடியாத சில தவிப்பையும் துளாராசிக்காரர்கள் இது நாள் வரை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகம், அவர்களது ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட டென்ஷன். இதனால் இவர்கள் 5ஆம் இடத்தில் மதி, அதாவது புத்திஸ்தானமும் இந்த 5ஆம் இடம்தான். அந்த மதி என்று சொல்லக்கூடிய புத்தியில் ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், ஒரு விதமான சஞ்சலத்தில் இருந்தார்கள். நடுவயதில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய துளாராசி நபர்கள் மதி மயங்கி சில தேவையில்லாத நட்பு, சில தேவையில்லாத உறவு முறை சிக்கல் போன்ற விஷயங்களில் இருக்கிறார்கள். இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் இப்பொழுது ஒரு கிளென்சிங், ஒரு டீடாக்ஸ் என்று சொல்லலாம். அதாவது தேவையில்லாத விஷயங்களை விட்டுவிட்டு இனி தேவையான விஷயங்களை நாம் கையில் எடுத்துக்கொள்வது போன்ற ஒரு பக்குவத்தை இந்த நட்சத்திர மாற்றமானது துளாராசிக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் குரு அதிபதி ஆவதால் வெற்றி என்பது கிடைக்கும். தேவையான நல்ல கடன் கிடைக்கும். அதாவது 10 ரூபா வட்டிக்கு வாங்குவதற்கும் கவர்மெண்டில் பேங்கில் 1 ரூபாய் வட்டிக்கு ஒரு கடன் வாங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இனி 1 ரூபாய் வட்டிக்கு சேஃபான கடன் கிடைக்கும். இப்பொழுது இவர்கள் பிளான் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இவர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய பிளானாக இருக்கும். இந்த மாற்றத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பரிசீலித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் மகா விஷ்ணு வழிபாடு செய்வது, இந்த 3 நாட்களில் சைவ உணவு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. 4ஆம் வீட்டில் இது நாள் வரை ராகுவின் சாரத்தில் இருந்த இந்த சனி பகவான் விருச்சிக ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் பஞ்சமஸ்தானம், 2ஆம் வீடு மற்றும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான குருவின் சாரத்தில் பயணிக்கிறது. இதனால் இவர்களுக்கு இந்த ராகுவின் சாரத்தில் இருந்தபோது இருந்த தேவையில்லாத டென்ஷன்ஸ் மற்றும் நெகட்டிவான விஷயங்கள் கிளியர் ஆகி இனிமேல் இவர்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் ஏற்படும். குறிப்பாக இவர்களது ஜனனகால ஜாதகத்தில் சனி அனுகூலமாக இருந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும். 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களை குறிக்கிறது. 4ஆம் வீடு என்பது தாயையும் குறிக்கிறது. அதனால் இவர்களுக்கு வீடு, வாகனம், மனை போன்ற விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படும். பாதியில் நின்றிருந்த வீடுகள் இனி நடக்கும். நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் செய்து கொள்வதற்குண்டான அமைப்பு ஏற்படும். 2ஆம் வீடு என்ற குருவின் ஆதிக்கம் இவர்களுக்கு வருமானத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதன் காரணம், கோச்சாரத்தில் இப்பொழுது குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்க போகிறது. எனவே நான் சொன்னது போல் கிளாஸ் டீச்சராக சனியை எடுத்துக்கொள்ளுங்கள், ஹெச்ஓடியாக நீங்கள் குருவை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஹெச்ஓடியின் கட்டளையை கிளாஸ் டீச்சர் சனி ஏற்றுக்கொண்டுதான் நடக்க வேண்டும். அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம். 4ஆம் வீட்டில் அமர்ந்த சனி 10ஆம் வீட்டை பார்க்கிறது. இனி 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை, லாபஸ்தானத்தை பார்க்க போகிறது. குருவும் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறது. உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்பது இவர்களுக்கு ஏற்படும். இதனால் வரை கண்ட்ரோலில் இல்லாத எக்ஸ்பென்ஸ் இவர்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும், ஒரு கச்சிதமாக வரும். இவர்களது பயணத்தின் இலக்கு என்ன என்பது இவர்களுக்கே நன்றாக தெரிந்துவிடும்.
4ஆம் வீட்டில் இருக்கும் சனி 6ஆம் வீட்டை பார்ப்பதால் வயிறு சம்பந்தப்பட்ட பாகங்களில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வாயு தொல்லை போன்ற விஷயங்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இவர்கள் நடைபயிற்சி செய்வது, உணவு பழக்க வழக்கங்களை ஒரு கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கிழமைகளில் இவர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், சனிக்கிழமைகளில் நவக்கிரகங்களில் சனி பகவானுக்கு பிரீத்தி செய்வதும் இவர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் இந்த நட்சத்திர மாற்றத்தின் மூலம் அனுகூலமாக அமையும். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும். மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. தனுர் ராசியை இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். தனுர் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி. ஆனால் இவர்களுக்கு இதனால் வரை பெரிதாக வெற்றிகள் என்பது வரவில்லை. இதன் காரணம், இத்தனை நாள் சனி பகவான் ராகுவின் சாரத்தில் இருந்தார். இனி ராசியாதிபதி சுகஸ்தானத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவின் சாரத்தில் பயணம் செய்ய போகிறார். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் இவர்களை மையப்படுத்தி இவர்களின் மேம்பாட்டிற்காகவும் இவர்களின் அனுகூலத்திற்காகவும் கிடைக்கும். நிறைய புதிய சேலஞ்சஸ் இவர்களுக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இவர்கள் ஒரு லீடராக இருப்பது போல், இவர்கள் தலைமை பொறுப்பில் இருப்பதற் போல் நிறைய டியூட்டிஸ் இவர்கள் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதன் முடிவில் இவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் என்பது கிடைக்கும். ஜென்மராசி 3ஆம் இடம் 4ஆம் இடத்தை மையமாக வைத்து இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது. இவர்களது மாத்தூர் என்று சொல்லக்கூடிய அம்மாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு டாக்டரை மாற்றுவதன் மூலமோ அல்லது மருந்துகளை மாற்றுவதன் மூலமோ அல்லது ஒரு புது கான்செப்டை, ஒரு புது வைத்தியத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமோ இவர்களுக்கு ஒரு ரூட் கிளியர் ஆகும். 3ஆம் இடம் என்பது நாம் ஒரு இடத்தை விற்பது, 4ஆம் இடம் என்பது ஒரு இடத்தை வாங்குவது. தேவையில்லாத ஒரு இடத்தை கூட இவர்கள் விற்று ஒரு நல்ல இடத்தை வாங்குவதற்குண்டான அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும். அதற்கு ஒரு லோன் தேவை என்றாலும் ஒரு சேஃபான லோன் கிடைக்கும். காரணம், நட்சத்திராதிபதி குரு இப்பொழுது 6ஆம் வீட்டிற்கு பயணம் செய்து 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதாக இருப்பதால் தொழிலில் இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும். இவர்களது கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் அனைத்தும் முற்றிலுமாக மாறி பிராக்டிக்கலி பெனிஃபிஷியலாக மாறி இவர்கள் சார்ந்த துறையில் இவர்களுக்கு ஒரு வெற்றி பயணத்தை தொடக்கி வைக்கும். நிறைய தேவையில்லாத பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, நிறைய தேவையில்லாத பழைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி அனுகூலமான புத்திசாலித்தனமான புதிய கான்டாக்ட்ஸ் இவர்களுக்கு உருவாகும். இவர்களது தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல கைடு, இவர்களுக்கு ஒரு குரு, இவர்களை வழிகாட்டுவதற்கு, இவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல அட்வைசர் இவர்களுக்கு கிடைப்பார்கள். கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதனால் வரை நான் ஹார்ட் ஒர்க் செய்தேன், எனக்கு ரிசல்ட் கிடைக்கவில்லை என்று ஏங்கி இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் இதனால் வரை ஒரு நீதிக்காக காத்திருந்தேன், நான் ஒரு பாசிட்டிவான ஒரு கரெக்டான ரூட்டில் தான் போய் கொண்டிருந்தேன், ஆனால் நெகட்டிவ் ரூட்டில் இருக்கும் நபர்கள் ஜெயித்து விடுகிறார்கள், பாசிட்டிவ் ரூட்டில் இருக்கும் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இனி வெற்றி பயணம் தொடங்கிவிட்டது. அவர்களது தோல்வி என்பது முடிந்து விட்டது. அனுகூலமான விஷயங்கள் ஏற்படும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, மேலும் சனி பகவான் வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். மாற்றத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான மாற்றமாகத்தான் இருக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.